பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاتقوا الله الذي تساءلون به والأرحام صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم سل من قطعك وآت من حرمك وعفو عمن ظلمك أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 3வது ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். நம்ம கடந்த வாரம் சொன்னது போன்று இந்த ரபியுல் அவ்வல் ஜும்மாவை ஒரு தொகுப்பாக நாம் பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு பிரிவினர்களிடத்திலும் பெருமானாருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்ற தலைப்பின் கீழே கடந்த வாரங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நபியோருடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது, அதே போன்று கடந்த வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்து கொண்டார்கள், குழந்தைகளோடு நபிகளாருடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தது என்ற செய்திகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய ஜும்மாவில் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், இரத்த உறவுகளோடு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது பற்றிய நமக்கு தேவையான முக்கியமான ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதர பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் பலகீனமாக இருக்கிறது, அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது உறவு முறைகளை பற்றி. உறவு முறை என்பது முழுவதுமாக ஒரு மோசமான சூழலின் பக்கம் இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறது. வெளிப்படையாக உறவு முறைகளுடைய அவசியத்தை பற்றி பேசுவதற்கே சங்கடமாக இருக்கிறது இல்லையா? சில நேரங்களில் மக்களுக்கு மத்தியில் உறவு முறைகளை பற்றி பேசினா குர்ஆன் ஹதீஸுகள் இல்லை, உறவு முறைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, உறவு முறைகளை முறித்தா மறுமையில் இப்படி தண்டனையெல்லாம் கிடைக்குமா என்று வெளிப்படையாக சொன்னால் பள்ளிக்கு வருவதையே நம்ம தவிர்த்து விடுவார்களோ என்று சொல்லுகின்ற நிலைக்கு இன்றைக்கி உறவு முறைகளில் அந்தளவுக்கு பலகீனமாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே பயான் மட்டும் செய்யலை, வாழ்ந்து காட்டினார்கள். உலகத்தில் நிறைய தலைவர்களுக்கும் பெருமானாருக்கும் பெரும் வித்தியாசம் என்னவென்றால், என்ன சொன்னாங்களோ அதை செய்து காட்டினார்கள். பெருமானார் செய்ததை மட்டுமே சொன்னார்கள் இல்லையா? சினிமாக்களில் பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்களுடைய பஞ்ச் இது, நான் சொல்கிறத தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்வேன். ஆனால் இந்த பஞ்சுக்கு முழு உரிமையும் அதாவது இந்த வார்த்தை சொல்வதற்கு முழு தகுதியும் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சேரும். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை முழுக்க எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி இப்படி இருந்துச்சு, செயல் அதற்கு மாற்றமாக இருந்துச்சுன்னு ஒரு செய்தியை கூட காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ஆனால் அப்படி நடந்திருக்கணுமா இல்லையா, ஆனால் பார் செயலில் எப்படி நடந்தாங்க என்று சொல்லு வேறு மாதிரி இருந்துச்சு, செயல் வேறு மாதிரி இருந்துச்சு என்று ரசூலுல்லாவை எந்த இடத்திலும் கை நீட்டி பேச முடியாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னதின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில்
உறவுகளை எப்படியெல்லாம் அரவணைக்கணும் என்பதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. அது தனி டாபிக். உறவினர்களை அரவணைப்பதற்குரிய வழிகள் என்ன, குர்ஆன் ஹதீஸ்களில் இதற்கான வழிகாட்டுதல்கள் என்ன, உறவு முறைகளை துண்டித்தால் அவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றிய தகவல்கள் தனி தலைப்பாக பார்க்கலாம். இன்றைய உரை என்பது முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது பற்றி அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம். 40க்கு முன்பு ஒரு வாழ்க்கை, 40க்கு பிறகு ஒரு வாழ்க்கை. 40ல் தான் ரசூலுல்லாஹ் நபியாக ஆகிறார்கள். 40லேருந்து 63 வரைக்கும் சுமார் 23 வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நபியாக இருக்கிறாங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். நபியான பிறகு தான் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதல்ல. நம்ம ரசூலுல்லாஹ்வை பற்றி படிக்கும் பொழுது அவருக்கு என்னப்பா, அவர் இறை தூதர், அவருக்கு இறை செய்தி வருது இல்லையா, அதனால் அவர் உறவு முறை பேணி வாழ்ந்தார், நமக்கு அப்படியா, நமக்கு இது சாத்தியமா என்று நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. அதை அல்லாஹ் தஆலா உடைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்பில் இருந்தே உறவு முறை விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் இல்லையா. பிரபல்யமான ஒரு செய்தி நமக்கு தெரியும். புகாரி ஷெரீஃபுடைய 3வது செய்தியா, புகாரி ஷெரீஃப் எடுத்தீங்கன்னா 3வது ஹதீஸா இந்த ஹதீஸ் தான் கிடைக்கும். தலைப்பை எப்படி ஆரம்பிக்கும் சொன்னால், பாபு பத்அல் வஹி, ரசூலுல்லாஹ்க்கு முதலாக வஹி வந்தபோது நடந்த சம்பவம் என்பதாக இந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மாட்ட சொல்ல, ஆயிஷாமா பின்னாலே அறிவிக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நபி 40 வயசில் ரசூலுல்லாஹ் நபி பட்டம் வழங்கப்பட்ட அந்த சமயத்தில் என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை தன்னுடைய மனைவி இடத்துல சொல்ல, அந்த மனைவி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். நமக்கு வரலாறு தெரியும். ரசூலுல்லாஹ் நுபுவத்திற்கு முன்பே ஹிரா குகையில் சென்று திக்ரில் தியானத்தில் இருந்தாங்க என்று தெரியும். இப்போ அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்குகிறது, இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. அது நீளமான செய்தி. இன்னைக்கு எது தலைப்புக்கு ஒட்டிய முக்கியமான செய்திகளை மட்டும்தான் இன்ஷால்லா நான் இந்த சம்பவத்தோடு சொல்ல போகிறேன். இது நிறைய நீண்ட செய்தி, நம்ம பல முறை கேள்விப்பட்டிருந்தாலும் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் இன்ஷால்லா பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் பயந்து அடித்து ஒடியாடுறாங்க தன்னுடைய மனைவி இடத்துல. எங்கே வராங்க? நேரடியாக தன்னுடைய மனைவிட்ட வராங்க, ஹஸரத் ஹதீஜா அம்மையார்ட்ட. வரும்போது ஜம்மிலோனி எனக்கு போர்வையை போத்து என்பதாக பயந்துக்கிட்டே வராங்க. ஹஸரத் ஹதீஜா அம்மா பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ பிரச்சனையில் ஏதோ பயந்து இருக்கிறாங்கன்றதை மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. அங்கே ஆசுவாசப்படுத்துறதுக்கு முதல்ல ஃபஸம்மலஹு போர்வையை போத்துனாங்க. கொஞ்ச நேரம் அமைதியானாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லக்கது ஹஷீத்து அலா நஃப்சி, எனக்கு என்னமோ நடக்க போகுது, என்னுடைய உயிர் போகிற மாதிரியான ஒரு சூழல் எனக்கு வித்தியாசமாக தெரியுது. நான் எப்போவுமே போய் ஹிரா குகையில் போய் திக்ரு செய்வேன், தியானம் செய்வேன், ஈத்திகாஃபில் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு உருவம் என்னிடத்தில் வந்து என்னை ஓதுன்னு சொல்லிச்சு, எனக்கு ஒரு விதமான குழப்பத்தில் இருக்குது என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை தன்னுடைய மனைவி இடத்துல சொல்கிறாங்க. அதாவது இங்கே வெள்ளம் வாங்கிக்குவாங்க, இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் நபி இல்லை, இதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் நபி. ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது நாம் நபி ஆகிட்டோன்ட்டு. அது ஹதீஜா அம்மாவுக்கு தெரியாது ரசூலுல்லாஹ் இன்னும் நபி ஆகிட்டாங்கன்ட்டு. பின்னாடி தான் ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் நம்ம நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்பதா. ஹைர். இப்போ இந்த இடத்துல கணவர் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கிறார். பதட்டத்தை தணிக்கணும். ஹஸரத் ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க என்ற செய்தி கிதாபுகளில் இருக்குது. இதே புகாரியுடைய 3வது ஹதீஸாக இந்த செய்தி இருக்குது. கல்லா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வல்லாஹி லா யுஹஸிக் அல்லாஹ் அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ எனக்கு நடக்க போகுது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க. கல்லா வல்லாஹி லா யுஹஸிக் அல்லாஹ் அபதா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். லா யுஹஸிக்கன கேவலப்படுத்துறது சொல்லிட்டு அதற்கான காரணத்தை சொல்கிறாங்க ஹஸரத் ஹதீஜா அம்மையார். அல்லாஹ் உங்களை ஏன் கேவலப்படுத்த மாட்டான்னு சொல்லி 7 காரணங்கள் ஹஸரத் ஹதீஜா அம்மையார் ரசூலுல்லாவை பற்றி அடுக்குகிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் நபி கிடையாது. அதில் முதல் செய்தி, இன்னக்க லதஸிலுர் ரஹிம, நீங்கள் சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள், இரத்த உறவுகளோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 6 செய்தி இருக்குது, ஆனால் தலைப்பு இது ஒன்று தான். நீங்கள் இரத்த உறவோடு நெருங்கி இருக்கிறீங்க, அதனால் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். பெருமானார் நபியாகுவதற்கு முன்பிலிருந்தே இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் நபி அவர்களை பற்றி இந்த ஹதீஸ் சொல்கின்ற செய்தி.
இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னால், இரத்த உறவுகளை துண்டித்தால் அல்லாஹ் நிச்சயமாக கேவலப்படுத்திய தீருவான், இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. அதாவது சிம்பிளாக இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னு, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தக்கூடாது, மறுமையில் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தக்கூடாது என்ற ஆசை எனக்கு இருந்தால் நான் மரியாதையாக என் சொந்த பந்தங்களோட சேர்ந்து இருக்கணும், என் சொந்த பந்தங்களை சேர்ந்து இருக்கணும். இரத்த உறவுகள், என்னுடைய அண்ணன் தம்பி, அண்ணன் பிள்ளைங்க, அண்ணா தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, சித்தப்பா பெரியப்பா, மாமா மாமி, இவர்களோடு நான் எது வரைக்கும் சேர்ந்து இருக்கிறேனோ இன்ஷா அல்லாஹ் என்னை யாரும் கேவலப்படுத்த முடியாது. ஒருவேளை இதில் பிரச்சனை ஏற்பட்டது என்றால் என்னை அல்லாஹ் கேவலப்படுத்திய தீர்வான், அதை தடுக்கிற ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. செய்தி புரியுதா? நான் என் இரத்த உறவு, அவனால் எனக்கு என்னங்க ஆக போகுது, அதனால் நான் அவனை மதிக்க முடியாது, அவனோட சேர்ந்து இருக்க முடியாது என்ற எண்ணம் எனக்குள்ள வந்தது என்றால் முடிந்து விட்டது, எனக்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்று பொருள். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த சம்பவத்தில் பெருமானாரை பற்றி ஹதீஜா அம்மையார் சொல்கிறார்கள், நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதாக ஹதீஜா அம்மையார் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சம்பவங்கள் எல்லாம் ஓரளவு யூகிச்சுக்கிட்டாங்க. நேராக வராக்கா பின் நௌஃபல் அவங்கள்ட்ட போய் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. என்னுடைய கணவர் எப்போவுமே ஹிரா குகையில் போய் திக்ரு செய்வார், இன்றைக்கி வித்தியாசமான ஏதோ சம்பவத்தை சொன்னார்னும் போது இந்த வராக்கா பின் நௌஃபல் தான் ஹஸரத் ஹதீஜா அம்மையாருக்கு சொல்கிறாங்க, மணி கவலைப்படாதம்மா, உன் வீட்டுக்காரர் இறுதி தூதராக போகிறார். அவர் ஏற்கனவே தௌராத் இஞ்சிலாம் படித்தவர், ஓரளவு மக்கால ஓரளவு கல்வி ஞானமுடையவர். இப்போ அவர் சொன்னார், ஒன்று கணவர்கிட்ட வந்தது வேறு யாரும் இல்லைம்மா, மூசாட்டை எந்த இறை தூதர் வந்தாரோ, ஈசாவிடத்தில் எந்த இறை தூதர் வந்தாரோ அந்த இறை தூதர் தான் உன்னுடைய கணவரிடத்தில் வந்திருக்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதம்மான்னு சொல்லி அனுப்பின பிறகு அது ஹதீஜாமே வீட்டுக்கு வராங்க. இது நீண்ட சம்பவம். இப்போ இந்த இடத்துல நான் இந்த தலைப்பை ஒட்டிய செய்தி என்பதனால் இது மட்டும் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகுவதற்கு முன்பிலிருந்தே தன்னுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இது நபிக்கான பண்பு இல்லை, தனி ஒரு அடிப்படை மனிதனுடைய பண்பு. நம்முடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழணும். முறைச்சிக்கிறவன் நல்ல மனுஷனே கிடையாது. அவனால் எனக்கு என்ன ஆக போகுது, அவன் தயவுலையா நான் இருக்கிறேன் என்ற மைண்ட் செட் நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் முஸ்லீம் இல்லைன்றல, நான் நல்ல மனுஷனே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த உறவுகளை எந்த அளவுக்கு நெருக்கமாக ரொம்ப பிரிய நேசித்திருக்கிறார்கள் இல்லையா? முஸ்லீம் ஷெரீஃபுடைய 976வது செய்தியாக ரசூலுல்லாவுடைய தாயாரை பற்றி ஒரு செய்தி. அதாவது ரசூலுல்லா 6 வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா வஃபாத் ஆகிடுறாங்க. மதீனாவிலேருந்து திரும்புகிற இடத்துல அபுவான்ற இடத்துல தான் ஹஸரத்து ஆமினா அம்மா வஃபாத் ஆகிறாங்க. அதே அபுவான்ற இடத்துலையே அவங்களுக்கு கபர் அடக்கம் நடைபெறுது. இந்த உம்மு ஐமன்ற அந்த பெண்மணி, ஆமினா அம்மாவுடைய அடிமை பெண் தான் இந்த குழந்தைய வந்து அப்துல் முத்தலிப் மக்கால் வந்து ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லா எப்போல்லாம் அபுவாவின் பக்கம் போகுவார்களோ, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 976வது செய்தி. ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போல்லாம் ரசூலுல்லா கபர உம்மிஹி தன்னுடைய தாயாருடைய கபரிஸ்தானுக்கு செல்வார்களோ, தன்னுடைய தாயாருடைய கபருக்கு செல்வார்களோ, பக்கா ரசூலுல்லா அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். எந்த அளவுக்கு அழுவாங்க தெரியுமா? அபுகா மாஹுலஹு, ரசூலுல்லாவுடைய அழுகையை பார்த்து சுற்றி இருப்பவர்களாம் அழுவார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லா அழுவார்கள் இல்லையா? அத்தா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதை செய்யணும். குறைஞ்சபட்சம் அவங்க வஃபாத்தான பிறகு அவங்களுடைய கபருக்கு சென்று ஜியாரத் செய்வது கூட சுன்னத்து இல்லையா? இன்னைக்கு நம்ம அதுக்குன்னு சில நாட்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். வருஷத்துக்கு ஒரு முறை ஷபே பராத்துடைய நேரத்தில் 3 யாசின் பயான் முடிச்சு போகிறோமா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் இல்லையா? எத்தனை பேர் வஃபாத்தான நம்முடைய அத்தா அம்மாவுடைய கபருக்கு சென்று அவர்களுக்காண்டி துவா செய்திருக்கிறோம் இல்லையா? ஏதோ 4 பேருக்கு உணவு வாங்கி கொடுத்து என்னுடைய நன்மை என்னுடைய தாய் தகப்பனாருக்காக எத்தி வைன்னு எத்தனை பேர் நம்முடைய தாய் தகப்பனுக்காக துவா செய்திருக்கிறோம். ரொம்ப வேணா தொழுகைக்கு பிறகு துவா செய்கிறோம், மற்ற நேரங்களில் துவா செய்கிறோமே, அந்த துவாவில கூடையாவது நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்காக சேர்த்திருக்கிறோமா? அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா தன்னுடைய தாய் தகப்பன் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய கபருக்கு சென்று தேம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ரசூலுல்லாஹ் அழுதது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹை பற்றி மற்ற சஹாபாக்கெல்லாம் அழுதார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. இது ஆமினா அம்மாவை பற்றி. ரசூலுல்லாஹ்க்கு பால் கொடுத்த தாயாருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் யாருன்னு சொன்னால், பிரபல்யம் யார் சொன்னால், அது ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களை பற்றி ஹதீஸ் கிதாபில் பார்க்கிறோம். எப்போல்லாம் ஹஸரத் ஹலீமா ரசூலுல்லாவை பார்க்க வராங்களோ, ரசூலுல்லாஹ் நல்லா விளங்கிக்கோங்க, பெத்த தாய் கிடையாது, பெத்த தாய் 6 வயசுலேயே வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த அம்மா பால் குடித்தாய் இல்லையா?
இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் காசுக்கு பால் கொடுத்தாங்க, அவ்வளோதானே. ரசூலுல்லா அன்றைக்கி அரபுகளில் பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்துட்டா வெளியூர் கிராமங்களில் இந்த மக்கள் வந்து குழந்தைய வாங்கிட்டு போய் கொஞ்ச நாள் பால் கொடுத்து வச்சு வளர்ப்பாங்க, அதுக்கு காசு வாங்குவாங்க, மந்த்லி பேமெண்ட். இந்த அம்மா ரசூலுல்லாவுக்கு பால் குடித்தாய். இந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்பது வரைக்கும் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஹ்ரீஜ் ஷரஹு சுன்னா என்ற கிதாபில் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 3444 தஹ்ரீஜ் ஷரஹு சுன்னா என்ற கிதாபுடைய 3444 இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பால் குடி தாயை கூட எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள், சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிமுல் லஹம ஜுரானா, ஹுனைன் போர் முடிஞ்ச ஜுரானா என்ற இடத்துல வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் கரிகை பங்கிட்டு கொடுத்தாங்க. அங்கே எஹராம் கட்டி ஒரு உம்ரா செய்தார்கள். இன்னைக்கு உம்ரா செய்பவர்கள்லாம் ஜோரானா என்ற இடத்துக்கு எஹராம் கட்டி உம்ரா செய்வோம் இல்லையா, படா உம்ரான்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் படா உம்ரா, பெரிய உம்ரான்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் 4 உம்ரா செய்திருக்கிறார்கள். அது ஒரு உம்ரா ஹுனைன் போர் முடிஞ்சு இந்த ஜோரானா என்ற இடத்துல எஹராம் கட்டி வந்து காபத்துல்லா தவாஃப் செய்தார்கள், உம்ரா செய்தார்கள். இப்போ இந்த இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் பங்கிட்டு கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அந்த அம்மா இந்த அபூ துஃபைல் அறிவிக்கிறாங்க, வானா குலாமுன் ஷாபுன், நான் ஒரு வாலிப பையனாக இருந்தேன். ஃபக்பலத் இம்ராத்து, தூரத்தில் ஒரு பாட்டி அம்மா வயதிக பெண் வர்றதை நான் பார்த்தேன். ஃபகாம ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். ஒரு அம்மாவுடைய வருகையை பார்த்து ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் அவரை தேடி சென்று ரொம்ப எந்த அளவுக்கு போய் வரவேற்க முடியுமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சென்று வரவேற்றார்கள் இல்லையா. தாய் வரும்போது உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, போய் வரவேற்றார்கள். பெத்த தாய் இல்லை, பால் குடி தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வரவேற்றார்கள். வந்து ஹதீஸில் அவர் அறிவிக்கிறார்கள், ஓ பசத்தலஹா திராஹா ரசூலுல்லாஹ் ரிதாஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலாடையை கலட்டி கீழே விரித்தார்கள். இசார்ன கீழாடை, ரிதான மேலாடை, தன்னுடைய மேலாடை கீழே விரித்தார்கள். ஃபஅக்அதஹு, அந்த மேலாடையில் அவர்களை அந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் உட்கார வைத்தார்கள். எங்களுக்கு தெரியாது வந்தது யாருன்ட்டு, நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மணி நேரம் அந்த அம்மாட்ட ரசூலுல்லாஹ் பேசினார்கள். பேசிவிட்டு கலையும் பொழுது ரசூலுல்லாஹ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சென்று அந்த அம்மாவை வழி அனுப்பிட்டு வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரும்போதும் போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போய் வரவேற்கிறது, வழி அனுப்பும் போதும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போய் வழி அனுப்புறது இல்லையா. இன்னைக்கு நம்முடைய தாய்க்கு கூட இந்த நிலை இல்லை. எங்கேயா வெளியே போகணுன்னா எத்தனை பேர் நம்ம வச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். ஓலா வந்துருச்சுமா, அவன் 30 ரூபா நம்ம போயிட்டு வந்துருங்கம்மா, எனக்கு நேரம் இல்லை இல்லையா, இன்றைக்கி ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கான், போயிட்டு வந்துருங்க, நான் வேலையாக இருக்கிறேன். நம்ம கொஞ்சம் பிஸி ஷெடியூல்லே இருக்கிறோம். கண்டவனுக்காகவெல்லாம் நம்முடைய வாகனங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது, கண்டவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாகனம் இயங்கி கொண்டு இருக்கிறது. நம்முடைய தாய் தகப்பனை நம்முடைய வாகனத்தில் ஏற்றுவது என்பது இன்னைக்கு ரொம்ப ஒரு அசூசியாக இன்னைக்கு சமுதாயம் பார்க்கிறது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இல்லா மாஷா அல்லா, பெரும்பாலான நிலைகள் இப்படி தான் இருக்கு. சென்று வரவேற்று இருக்கிறார்கள் பெருமானார். சொந்த தாய் இல்லை, வெறும் பால் குடி தாய் கூட. இந்த கேட்டாங்க, வமன் ஹிய, யார் அந்த அம்மா, அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறாங்களே யாருன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க தான் எனக்கு பால் குடி தாய் என்பதாக அந்த அம்மாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, இப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்தது. முடிந்தளவு தன்னுடைய உறவினர்களை எவ்வளவு சேர்ந்து வாழ முடியுமோ வாழ்ந்தார்கள். வெறுமனே சேர்றது மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு மரியாதை செய்தார்கள், அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள், அந்த அளவுக்கு நேசித்தார்கள் இல்லையா. ரசூலுல்லாஹ்வுடைய சித்தப்பாக்களை பற்றி ஒரு 4 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு மிக முக்கியமானவர்கள். அதில் 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், 2 பேர் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 பேர் நமக்கு தெரியும், ஹஸரத் அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் ஹம்ஸா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத 2 பேர் அபு தாலிப், இன்னொன்று அபு லஹப். இவர்களை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பது வரைக்கும் கிதாபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஹஸரத் அப்பாஸ், ஹஸரத் ஹம்ஸா வந்தால் ரசூலுல்லாஹ் சபையிலிருந்து எந்திரிப்பார்கள். அப்பாஸோ ஹம்ஸாவோ சபைக்கு வந்துட்டா நபி அப்பாஸுக்காகவோ ஹம்ஸாவிற்காகவோ ரசூலுல்லாஹ் எழ வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இப்போ உங்களுக்கெல்லாம் நான் நபி, ஆனால் அவருக்கு நான் மகன், என்னுடைய சித்தப்பா. நல்லா விளங்கிக்கோங்க, அத்தா உயிரோடு இருக்கும் போது சித்தப்பாவை மதிக்கிறது என்பதல்ல, 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க நிறைய பார்க்கிறோம் இல்லையா, அத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அத்தா உடன் பிறந்தவர்கள் நம்ம பார்க்கிற பார்வை ஒரு மாதிரி இருக்கும். அத்தாவுடைய வஃபாத்திற்கு பிறகு வேற மாதிரி பார்ப்போம். வெளிப்படையாக சொல்கிறோம், அப்பனே இல்லை சித்தப்பா எங்கேருந்து வந்தான், வெளிப்படையாக கேட்கிறோம். என்னங்க நம்முடைய சித்தப்பாமார்கள்ட்டையோ பெரியப்பாமார்கள்ட்டையோ போய் அண்ணன் பையனை பற்றி கேட்டால்
இல்லைங்க, அண்ணன் இருக்கிற வரைக்கும் மரியாதை இருந்துச்சுங்க, அண்ணன் மௌத்துக்கு பிறகு பெரிய மரியாதை இல்லைங்க, நம்மளே ஒதுங்கிக்கிட்டோம். இதான் நான் மிகைப்படுத்தி சொல்லலை. அம்மா உடன் பிறந்தவர்களை அம்மாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நம்ம எப்படி பார்க்கிறோம், அத்தா உடன் பிறந்தவர்களை அத்தாவுடைய வஃபாத்துக்கு பிறகு எப்படி பார்க்கும். இருக்கிற போது பார்ப்போம், அது என்பது வேற. வஃபாத்துக்கு பிறகு கண்ணியப்படுத்துறது என்பது மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்துல்லா வஃபாத் ஆயிட்டாங்க, அத்தா இல்லை. ஆனால் இந்த சித்தப்பாமார்களை ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சபையில் ஹசரத் அப்பாஸோ ஹம்சாவோ இருந்தால் அவங்களுடைய சப்தத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய சப்தம் உயராது. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், ஹுஜராத் என்ற சூராவுடைய 4வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபியி. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி நபி இருந்தால் நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தம் கூடக்கூடாது. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்கின்ற வார்த்தை, நபி வந்தால் அமைதியாக இருக்கணும். இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு பல சஹாபாக்கள் பள்ளிக்கு வர பயந்தாங்க. ஏன்னா அவன் இயல்பாகவே ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை விட அவங்க சப்தம் கூட இருக்கும். சில பேர் பேசும்போதே சத்தமாக பேசுவாங்க, அவங்க மெல்லமே பேச தெரியாது. அது மாதிரி வெண்கலத்தென்று உள்ள சில சஹாபாக்கள் பள்ளிக்கு வரவே பயந்தாங்க. ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தம் கூடிட்டா நம்முடைய அமல்கள் பூரா நாசமாகி விடுமோ என்று பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் கூப்பிட்டு, இல்லை, அந்த அர்த்தத்தை சொல்லப்பட்டதில்லைப்பா, இது சத்தத்தை கூட்டுறது என்பது மரியாதை குறைவாக சத்தம் போடுறது, சத்தத்தை விட மிகைக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் அங்கே பயான் செஞ்சு சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தினாங்க. அது வேறு செய்தி. இப்போ என்னென்ன அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், நபிக்கு முன்னாடி உங்கள் சத்தம் கூடக்கூடாது, நபியுடைய சத்தம் எவ்வளோ வேணால் கூடலாம். ஏன்னா அவர் நபி, உங்களுக்கெல்லாம் ஆசிரியர். அந்த நபி ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில் வந்தால் சப்தத்தை குறைச்சிக்குவாங்க, என்னுடைய சிறிய தகப்பனார் இல்லையா. சபையில் அவங்களுக்குன்னு சில இடங்கள் இருக்கும். அப்பாஸ் வந்தால் அப்பாஸுக்குன்னு தனி ஸ்பேஸ், அவர்களுக்கு உண்டான மரியாதை கண்ணியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் ஹம்சாவை எப்போ எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிச்சோன்னா, என்ன ரசூலுல்லாஹ் தன்னுடைய சித்தப்பாவை இப்படி நேசிக்கிறாருன்னு சொல்லி அதை பார்த்து எங்களுக்கு ஹம்சாவின் மீது காதல் வந்தது, ஹஜ்ரத் அப்பாஸ் மீது எங்களுக்கு மரியாதை வந்துச்சு. ரசூலே இவருக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறாரே, இப்போ நாம் இவ்வளவு கண்ணியப்படுத்தணும் என்பதாக அப்பாஸின் மீதும் ஹம்சாவின் மீதும் ரலியல்லாஹு தஆலா எங்களுக்கு தனி மரியாதையை வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக இந்த அளவுக்கு நடந்து காட்டினார்கள். அருமையான சகோதர மக்களே, நிறைய செய்திகள் இது சார்ந்து பேசலாம். புகாரி ஷரீஃபுடைய 1350வது செய்தி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவமே கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் இல்லையா. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கண்டிக்கப்பட்டாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, இந்த காரியத்தை பண்ணீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை கண்டித்தான். குர்ஆனில் வசனமே, சூரா தௌபால ஒரு வசனமே இருக்கிறது. என்ன செய்தின்னு சொன்னால், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இல்லையா, மதீனாவில் ரயீஸுல் முனாஃபிகீன், நயவஞ்சகருக்கெல்லாம் மிகப்பெரும் தலைவனவன் இல்லையா. இவன் வஃபாத்தான பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை கலட்டி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கஃபன் அணிவித்தார்கள். தன்னுடைய ஆடையை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு அணிவித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழு வைத்தார்கள். வரலாற்றிலேயே ஒரு முனாஃபிக்கிற்கு ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழு வச்சு அப்துல்லா இப்னு உபைக்கு தான். ஏன் தொழு வச்சிங்க, அல்லாஹ்வை கண்டிச்சான், அது வேற செய்தி. தொழு வைக்கிறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 1ஆம் நம்பர் அயோக்கியன், 1ஆம் நம்பர் திருட்டு பைய, இவனுக்கு போய் நீங்கள் ஜனாசா தொழு வைக்கலாமா? இல்லை, நான் போய் தொழு வைப்பேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தொழு வைத்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கண்டித்து வசனம் இருக்கிறான், நபியே வலாத்தக்கும் அலா கபரிஹி, இதுக்கு பிறகு எந்த முனாஃபிக் பயல்களுக்கு நீ தொழு வைக்கக்கூடாது என்பதா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கண்டித்தான். இது குர்ஆனோட தனி செய்தி. ஏன் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஜனாசா தொழு வைத்தார்கள், ஏன் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை ஒரு முனாஃபிக் என்று தெரிந்தும் கொடுத்தார்கள் என்று வரும் பொழுது, இதே ஹதீஸில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அது அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்பஸ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், ஒரு நயவஞ்சகனுக்கு தன்னுடைய ஆடை ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? பி முகாஃபஅத்தில் லிமா ஸனஅ, அவன் ஆரம்பத்தில் ஒரு உபகாரம் ரசூலுல்லாஹ்க்கு செய்திருந்தான். அந்த உபகாரத்திற்கு பிரதிபலனாக ரசூலுல்லாஹ் அவனுடைய கபரின் போது தன்னுடைய ஆடையை கொடுத்தார்கள் என்பதாக அது ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லப்படுது. சரி, இப்போ இங்கே வந்துடுவோம். அவன் என்ன உபகாரம் செய்தான்? ஒரு முனாஃபிக் பையன் ரசூலுல்லாஹ்க்கு என்ன உபகாரம் செய்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினா ஒரு வரலாற்று செய்தி இருக்குது. நமக்கு தெரியும், ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 2 ரமலானுடைய 17 பத்ர் யுத்தம் நடந்தது. முஸ்லீம்கள் 313 பேர், எதிரிகளில் 950 பேர். இந்த எதிரி படையில் இருந்தவர் தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் நடந்த சம்பவத்தில் முஸ்லீம் இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னைக்கு மிம்பரில் அல்லாஹ் அவர்களுக்கான துஆ செய்கிறோம்.
இல்லையா? அல்லாஹ் மாஃபிர்லி அப்பாஸ் வலதிஹி ஓ மாஃபிரத்தம் பாத்தினத்தன் லா துகாதிரு தம்பா. யா அல்லாஹ் அப்பாஸை மன்னிப்பாயாக, அப்பாஸுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக, அவர்கள் மறைவாகவோ வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக, அவர்களை நீ பிடித்து விடாது என்று தன்னுடைய சித்தப்பாவிற்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த அப்பாஸ் பத்ர் சம்பவம் நடந்தப்போ முஸ்லீம் இல்லை, எதிரி படையாக வந்தவர். பத்ருடைய வரலாறு நமக்கு தெரியும். எதிரிகளில் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், 20 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் ஹசரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ், ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை. ரசூலுல்லாவுடைய சிறிய தந்தை பத்ர் போரில் எதிரியாக சிறைபிடிக்கப்பட்டவர். இப்போது மஸ்ஜித் நபவியில் ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே நிறைய செய்திகள் சொல்லிப்பாங்க. இங்கே ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டாங்கன்ற செய்தி, தன்னுடைய சித்தப்பா சிறைபிடிக்கப்பட்டு தூணில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்கன்றது வேறு செய்தி. இப்போ இந்த சம்பவத்தில் கடுமையான குளிர், அந்த குளிரில் வெறுமேனியாக இருக்கிறார் அப்பாஸ் ரொம்ப குளிராக இருக்குதாரேன்னு சொல்லி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது முனாஃபிக்குடைய தலைவன் என்ன பண்ணா, அப்பாஸுடைய குளிரை போக்குறதுக்காண்டி அவனுடைய ஒரு போர்வையை கொடுத்தா ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்போ முஸ்லீம் கிடையாது, காஃபிர்களுடைய கூட்டத்தில் வந்தவர். அதுக்கு பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த என்னுடைய சின்னத்தா ஒரு சமயத்தில் குளூராக இருக்கும் பொழுது அந்த குளூரிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி இவனுடைய போர்வையை கொடுத்தான். இல்லையா? இவன் முனாஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சித்தப்பாவுக்கு இவன் உபகாரம் செய்ததுனால இவனுக்கு நான் என்னுடைய ஆடையை கொடுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை ஹஸரத் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு கொடுத்ததற்கான காரணம் என்ன? தன்னுடைய சித்தப்பா அப்போ அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அப்பாஸுக்கு போர்வை கொடுக்கும்போது அவர் முஸ்லீம் கூட கிடையாது, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்தவர். காஃபிராக சிறை கதியாக பிடிக்கப்பட்டிருந்த அவருக்கு இந்த அப்துல்லா உபகாரம் செய்தான். எனவே நான் அவனுக்கு உபகாரம் செய்வேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆடையை கொடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய உறவினர்களை, குறிப்பாக இரத்த உறவுகளை நேசித்திருக்கிறார். அபூ தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் நமக்கு தெரியும். ரொம்ப கவலைப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். பொதுவாகவே ரசூலுல்லாஹ் சமுதாயம் ஈமான் கொள்ளணும் என்று அதிகமாக கவலைப்பட்டிருக்கிறாங்க. அதில் அதிகமான கவலை ரசூலுல்லாஹ் ஹஸரத் அபூ தாலிப் அவர்களுக்காண்டி கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அபூ தாலிப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. இல்லையா? ரொம்ப கவலைப்பட்டதை பார்த்து அல்லாஹ் வசனம் இறக்கிட்டான். நபியே, இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்கள் விரும்புகிற ஆளுகளுக்கெல்லாம் இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. என் நபி கவலைப்படுறாரே, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரே, அவரை சந்தோஷப்படுத்தலாண்டே, நீங்கள் விரும்புகிறவருக்கெல்லாம் நான் இஸ்லாத்தை கொடுக்க முடியாது. நான் யாருக்கு இஸ்லாத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணுகிறேனோ அவனுக்கு தான் நான் இஸ்லாத்தை வழங்குவேன் என்பதாக அல்லாஹு தாலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனமாக இறக்கினான். குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர பெருமக்களே, நிறைய செய்தி சொல்லலாம். ஒரு நபி ரொம்ப ஆசைப்பட்டாங்க தன்னுடைய சித்தப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை கொடுக்கல. நம்ம யாருன்னே தெரியாது, அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் கிருபை இது. அருமையான சகோதர பெருமக்களே, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கினான்னு சொன்னால், அந்த அளவிற்கு தன்னுடைய சிறிய தகப்பனார் மீது அவர் வைத்திருந்த நேசம். இந்த நேசத்தை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தின் மூலமாக விளக்குகிறார்கள். ஹஸரத் அபூபக்கருடைய தந்தை அபூ குஹாஃபா, இவர் எப்போ பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை திட்டிக்கிட்டே இருப்பார். என்ன காரணம்னு சொன்னால், ஒன்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அவர் காஃபிராக சிலை வணங்கியாக இருக்கிறார். அபூபக்கர் தன்னுடைய பையன் முஹம்மதை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு கோபம். ரெண்டாவது முக்கியமான கோபம் என்னன்னு சொன்னால், முஹம்மதுன்னா இந்த பையன் எல்லாத்தையும் தூக்கி இறச்சிட்றானே. அபூபக்கர் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் கேட்டான்னு உடனே தூக்கி எல்லாத்தையும் வாரி இறச்சிடுறது. இந்த கோபம் அபூ குஹாஃபாவுக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாத்தை வழங்கினான். ஹஸரத் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு தஆலானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க? அஸ்லம் அபூ குஹாஃபா ஃபி ஆஹிரி உம்ரி, கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய தலைமுடியில் நிறைச்ச சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஸரத் அபூ குஹாஃபா அபூபக்கருடைய அத்தா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலானு அழுகிறார்கள். ஃபபகா அபூபக்கர், ஹஸரத் அபூபக்கர் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஒமா யுபகீக யா அபூபக்கர், அபூபக்கர் ஏன் அழுகுறீங்க? இது அழுகுறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லையே. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்க உங்களுடைய தகப்பனார் ஈமான் கொள்ளணும் என்பதாக. உங்கள் தகப்பனார் ஈமான் கொண்டுட்டார், மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற போகிறார். நீங்கள் சந்தோஷமில்ல படணும், நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்ட பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, லவ் கானத் யது அம்மிக வகத் அஸ்லம ஃபதஃப்ரஹு பிஹி கைரும் மின் நபி. யா ரசூலல்லாஹ்,
என் அத்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த இடத்துல என்னுடைய அத்தா இருக்கின்ற கையில் உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அவர் ஷஹாதத் கலிமா சொல்கிறார் இல்லையா, இந்த இடத்துல என்னுடைய அத்தாவுடைய கை இருப்பதை காட்டிலும் உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிஃபுடைய கை இருக்கிறத நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன் சொன்னால் என் அத்தா ஈமான் கொண்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனால் அபூ தாலிஃப் ஈமான் கொண்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதாவது ஹஸ்ரத் அபூபக்கருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதா. செய்தி புரியுதா? நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஃபத்தஃப்ரஹு பிஹி, நீங்கள் மிக பெரும் சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து இந்த இடத்துல உங்களுடைய சிறிய தகப்பனார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நல்லா இருக்குமே நான் ஆசைப்படுறேன் என்பதாக ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தகப்பனார்களோடு நடந்திருக்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத போதும் அவர்களுக்கு உண்டான மரியாதை வழங்கினார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு சிறிய தந்தை அபூ லஹப் இஸ்லாத்துடைய விரோதியாகவே வாழ்ந்து விரோதியாகவே மரணித்தவன். குர்ஆனில் ஒருத்தரை பற்றி இவ்வளவு காட்டமாக அல்லாஹ் தஆலா சபித்திருக்கிறான் என்றால் அந்த சாபம் அபூ லஹபை விட வேறு யாருக்கும் இல்லை. வேறு யாருக்கும் அல்லாஹ் தஆலா இவ்வளோ கடுமையான வார்த்தை பயன்படுத்தலை. தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும், அபூ லஹப் நாசமாகட்டும் அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான். இந்த வசனத்துடைய பின்னணியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிட்டு இஸ்லாத்தை எடுத்துறீங்கன்னு சொல்லும் பொழுது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்தக்காரங்களை பூட கூப்பிட்டு அபூ குபைஸ்ன்ற மலையில் வச்சு அங்கே பிரச்சாரம் செய்கிறாங்க. நான் இறை தூதர், நீங்கள் வழங்குகின்ற சிலைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது வெறும் கல், நான் சொல்கிற அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் பயான் செய்யும்போது கூட்டத்தில் முதல்ல எந்திரிச்சது அபூ லஹப். அபூ லஹப் தான் முதல்ல எழுந்து மண்ணை வாரி ரசூலுல்லாஹ் மீது எரிந்து, அதாவது நாசமாக போட்டு மண்ணை போடுற மாதிரி மண்ணை வாரி இறைச்சிட்டு அவன் சொன்னான், தப்பல்லக்க யா முஹம்மத் நஊது பில்லாஹி மின்ஹா, முஹம்மதே உமக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதா அவன் சொல்லிவிட்டு போனான். அவன் அந்த காரியத்தை செஞ்சனால தான் அல்லாஹ் தஆலா அபூ லஹப் 2 கைகள் நாசமாகட்டும்னு பிரத்யேகமாக வசனமே இறங்கிச்சு. ஹைர், நல்லா பாருங்க, நான் என்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை சொல்லலை. அல்லாஹ் சொன்னா நான் சொன்னேன். என்னுடைய சிறிய தகப்பனார் நான் நாசமாகட்டும்னு சொல்லிட்டு போகிறார். என்னுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹு தாலா பார்த்தான், ரசூலுல்லாவை நாசமாகட்டும்னு சொன்ன அபூ லஹப் ரசூலுல்லா வாயை திறக்கல. ஒரு பக்கம் சித்தப்பா, அவர் நம்ம நாசமாகட்டும் சொன்னாலும் சொல்கிறது யாரு? நம்முடைய செச்சா. இங்கே தான் செய்தி. சொல்கிறது யாரு? நம்மளை ஏமாத்தினாலும் அவருடைய சித்தப்பா, நம்முடைய அண்ணன், நம்முடைய தம்பி, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இரத்த உறவினர்கள், அவர்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். எந்த இடத்துலையுமே அதில் நம்ம குறை வச்சிடக்கூடாது இல்லையா? என்னுடைய சித்தப்பா என்பதனால ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ் பொறுத்துக்கல. உங்களுக்கு வேண்டுமானாலும் செச்சாவா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டுமானால் செச்சாவா இருக்கலாம். நான் அப்படி கிடையாது. அல்லாஹ் ரோசப்பட்டான். தப்பத் யதா அபீ லஹபி வதப் என்பதாக அல்லாஹ் தஆலா அபூ லஹபை சபித்து ஒரு சூறாவை இறக்கினான். அன்பான சகோதர பெருமக்களே, ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த இப்படி ஒரு செய்தியும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் இந்த சூறாக்களை ஓதுவதை தவிர்த்து கொண்டார்கள். சூறாக்களுமே 114 சூறாக்களுமே எல்லாவுடைய வசனம்தான். எதுவும் மேலே எதுவும் கீழேன்னு சொல்லலை, எல்லாம் ஒன்று தான். ஆனாலும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா வெளிப்படையாகவே நம்முடைய சச்சாவை சபித்திருக்கிறான் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு அது ரசூலுல்லாஹ் வாயை திறந்து சொல்லலை. என் தகப்பனாரை செச்சாவை சபிச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த சூறாவை ஓதாதெல்லாம் நான் ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாவை பார்த்து சஹாபாக்கள் யூகித்து சொல்கிறார்கள், இந்த சூறா ஓதுனா ரசூலுல்லாவுடைய முகம் மாறிடும். எப்பெல்லாம் இந்த சூறா ஓதப்பட்டால் ரசூலுல்லாவுடைய முகம் மாறிடும். நாங்கள் ரசூலுல்லாவுடைய முகத்தில் விதமான வெறுப்பை பார்க்கறனாலேயே ரசூலுல்லாஹுக்கு முன்பாக இந்த சூறா ஓதுவதை நாங்கள் தவிர்த்து கொண்டோம் சொல்லலை, குறைத்து கொண்டோம் என்பதாக ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இந்த அபூ லஹபுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் உண்டான அந்த பேண்டை பற்றி சொல்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, காஃபிராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு உண்டான மரியாதையை, கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் குறை வைக்கல. இறுதியாக ஒரு சில செய்திகளுடன் நான் முடித்துக்கொள்வேன். ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சி இல்லையா, ஃபாத்திமா பின்த் அசத், யாருன்னு சொன்னால் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அம்மா, அபூ தாலிஃபுடைய மனைவி. அபூ தாலிஃப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை என்றாலும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கினான். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மிக அதிகமாக கண்ணியப்படுத்தினார்கள், ரொம்ப அளவுக்கு அதிகமாக. இந்த அம்மா சாச்சி தான், அம்மா அத்தாவுடைய தம்பி மனைவி. இவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் ஹாக்கிம் கிதாபுடைய 351வது செய்தியாக
ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஹஸரத் ஃபாத்திமா பின் அஸத் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சி வஃபாத் ஆயிட்டாங்கன்ற செய்தி கேட்டதுமே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. நான் ஏற்கனவே அம்மாவுடைய கபருக்கு ரசூலுல்லாஹ் எப்படி அழுவாங்களோ அது போன்று ஃபபகா புகான் ஷதீதன், கடுமையான அழுகை ரசூலுல்லாஹ் அழுதார்கள். மௌத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் அழுகலாமலாம் இல்லை, ஒப்பாரி வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லப்படுகிற, அழுவதற்கு அனுமதி இருக்க ரசூலுல்லாஹ் அழுதிருக்கிறார்கள். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கடுமையாக அழுகுறாங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஒப்பாரி வச்சு வாயை திறந்து அழுகிறது இல்லை, அவர்களுக்கு துக்கம் தாளாமல் அழுவது. ரசூலுல்லாஹ் அழுதுட்டு சொன்னாங்க, ரஹிமகில்லாஹு யா அம்மி, யா உம்மி, உம்மின்னு அம்மாவுக்கு சொல்றது, அம்மா அல்லாஹ் உனக்கு ரஹம் செய்வானாக. குந்தி உம்மி பாத உம்மி, என்னுடைய தாய்க்கு பிறகு நீங்கள் எனக்கு தாயாக இருந்தீங்க என்பதாக சொல்லி அவர்களுக்காண்டி ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் துவா செய்கிறார்கள். துவா செய்துவிட்டு ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, வ ஹல கமீஸஹு, ரசூலுல்லாஹ் போட்டிருந்த ஆடையை கலட்டி ஃப அல்பஸஹா இய்யாஹு, தன்னுடைய சாட்சிக்காக ரசூலுல்லாஹ் போத்தினார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் செய்தி கூடுதலாக இந்த ஹதீஸுடைய தஃப்சீரில் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த அம்மா அடக்கம் செய்யப்பட்ட போது ரசூலுல்லாஹ் மக்பரலா இறங்கி அந்த உடலை வாங்கி மக்பரலா, அதாவது கபரில் வச்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு தன்னுடைய சாட்சியை நேசித்திருக்கிறார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, நான் ஒரு 30-35 நிமிஷம் வரைக்கும் பேசியிருக்கிறேன். இதில் இதுவரைக்கும் உறவினர்களை எப்படி நடத்தணும்னு நான் ஒரு வார்த்தை கூட பேசலை. இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது தான். உறவினர்களை எப்படி நடத்தணும் என்று ரசூலுல்லாஹ் பேசியதையெல்லாம் நம்ம பேசணும்னு சொன்னால் நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்கும். சில நேரங்களில் அது அந்த அது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனையினால அது வர்றதை தவிர்த்துக்கொள்வோம் என்ற அளவுக்கு இருக்கிறது. நான் கடந்த ஒரு 20 நாட்களாக ஃபஜருக்கு பிறகு இரத்த உறவுகளை எப்படி நடத்தணும் என்பதாக குர்ஆன் ஹதீஸுடைய செய்திகளை படிச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி ஃபஜருக்கு வரக்கூடிய ஒரு நபர் எப்பயுமே ஃபஜருக்கு வருவார், நம்ம நண்பர். அவர் வர்றதை தவிர்த்து கொண்டார். 2-3 நாள் அவரை பார்க்கல. வெளியில் கேட்டேன், என்ன ஜி உங்களை ஃபஜரில் பார்க்க முடியலையே? இல்லை சார், நீங்கள் பேசின செய்தி என்னால் உட்கார முடியலை, நீங்கள் பேசிட்டீங்க, ஹதீஸ்களை சொல்லி கொண்டிருக்க இரத்த உறவினர்களை முறித்தால் இப்படி நடக்கும் நீங்கள் சொன்னீங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு உட்கார முடியல, ரொம்ப சங்கடமாக இருக்குது, நம்மளால் மாற்றிக்கவும் முடியலை, இந்த ஹதீஸை கேட்டு அது ரொம்ப தாங்க முடியல, அதனால் நான் வரதை தவிர்த்துக்கிறேன்னு சொன்னார். இதுதான் நிலைமை. இரத்த உறவுகளோடு நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை உடச்சி பேசணும்னு சொன்னால் நம்மளால் சகிக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு ஓட்டைகளும் அவ்வளவு மோசங்களும் நமக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதில் தான் நமக்கான கண்ணியம் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு அமல் செய்த போதிலும் இரத்த உறவுகளை துண்டித்தீர்கள் என்றால் உலகத்திலும் அல்லாஹுடைய நஷ்டத்தை அடைந்தே தருவோம், மறுமையிலும் நஷ்டத்தை அடைந்தே தருவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இரத்த உறவை முறிச்சுக்கிட்டு இதுக்கு ரீப்ளேஸாக எதுவுமே கிடையாது. நல்லா விளங்கிக்கோங்க. சொந்த பந்தங்களை முறிச்சிடுறது, ஓ முகத்தில் ஓன் தீதாரை நான் முழிக்க மாட்டேன், ஏன் தீதார் நீ முழிக்கக்கூடாது என்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இதுக்கு ரீப்ளேஸாக ஏதாவது ஒரு அமலை செஞ்சு மறுமையில் வெற்றி பெற்ற முடியுமான ஒரு அமலும் கிடையாது. நம்ம செஞ்ச எல்லா அமலும் மண்ணோடு மண்ணாக போயிடும். என்னுடைய உஸ்தாது சொல்வார், இன்னைக்கு இரத்த உறவுகளை முறிச்சுக்கிட்டு கடைசியில் எங்கே சேர்றான்னு சொன்னால் மவுத்தான பிறகு மவுத்து விட்டு போய் உட்கார்றது. வாழ்கிற பொழுது ஒரு சலாம் இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, அவர் வீட்டுக்கு போகிறதில்லை, உன் வீட்டுக்கு வர்றதில்லை, உன்னுடைய நல்லது கெட்டதில் அவரை கலந்து கொள்ளல, ஜனாசாவில் கலந்து என்ன செய்ய போகிற? அருமையான சகோதர பெருமக்களை, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த உறவுகள் சம்பந்தமாக நிறைய பேசி இருக்கிறார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறது மட்டுமல்ல, தன்னுடைய இரத்த உறவுகளை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் முடிந்த அளவு நம்முடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வோம். அந்த நல்ல நசீபை ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லவர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.